அன்றைக்கி கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். செம்ம வெயில். ஸோ ஜூஸ் எதாவது குடிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நேராக கடைக்கு வந்துவிட்டோம். நான் வந்து ஒரு லெமன் சோடா சொல்லியிருந்தேன். நம்ம நண்பர் வந்து எனக்கு பால் சர்பத் வேணும்னு சொல்லி பால் சர்பத் சொல்லியிருந்தார். அது எப்படி இருக்குன்னு கேட்டேன். வரும்போது பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே அப்போ சரி வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மில்க்லாம் ஊற்றுனாங்க, நிறையா ஐட்டங்கள் உள்ளே போட்டாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கே பார்த்தா நம்ம லெமனையும் வச்சு புளிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சீக்கிரம் முடிஞ்சு வரணும் குடிக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா செமத்தாகும், வெயில் வேறு ஓவராக இருந்தால். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா பல்லாவரத்துலேருந்து வரும்போது ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பக்கம் வெளியே தள்ளுவண்டியில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்கின உடனே ஒரு இது வந்து எடுத்து வச்சு பார்த்தேன். இருந்த தாகத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. என் நண்பர் பால் சர்பத் குடித்தார். அதையும் வாங்கி குடிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜூஸை குடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு ஜூஸை டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி அவ்வளோ தாகம் செமையாக இருந்து பால் சர்பத்தி வாங்கி ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கே, இதே சொல்லியிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஜூஸை மழை மழைன்னு இருந்த தாகத்துக்கு ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை பை.